கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள், ஆங்கில மாதம் 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி திருதியை திதி. இந்த திருதியை திதியில் சங்கீத வாத்தியங்கள் சரி செய்வதற்கும் சங்கீதம் சம்பந்தமான இசை சம்பந்தமான அனைத்து முயற்சிகள் செய்பவர்களுக்கும் இன்று மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமைகிறது. மேலும் சித்திர வேலைப்பாடுகள், கார்ட்டூனிஸ்ட், புதிய ஓவியங்கள் அரங்கேற்றம் செய்வது ஆகியவைகளை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. வீடு சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும், அதாவது புதிய வீடு பார்ப்பதற்கும் புதிய இடங்களை பார்ப்பதற்கும் விலை பேசுவதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த கிரகம் சம்பந்தமான கிரக பிரவேசம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இவை அனைத்தும் இன்று நீங்கள் செய்தீர்களானால், சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் புதுமனை புதுவிழா சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும், காது குத்துவதற்கான முயற்சிகள், அதாவது மொட்டையடித்து காது குத்துவதற்கான முயற்சிகள் செய்வதற்கும், வித்யா ஆரம்பம் செய்வதற்கும், உபநயனம், பதவிகள், புதிய பதவிகளை ஏற்பதற்கும், புதிய வேலைகளில் சேருவதற்கும், ஏதாவது புதிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சுன்னா இன்றைக்கு போய் ஜாயின் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக இன்று அமையும். மேலும் ஏதாவது நிலம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான நீர்நிலைகளை உயர்த்துவதற்கும் இன்று ஏற்ற நாளாகவும் அமைகிறது. விவசாயம் சம்பந்தமான அனைத்து வேலைகளும், அதாவது ப்ரீ பிரைமரி ஒர்க்னு சொல்லுவாங்க, அதாவது முன்னாடி உழவு ஓட்டுவது மற்ற அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் இன்று நல்ல நாளாகவும் அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கும், புதிய நகைச்சீட்டு போட்டு ஏதாவது புதிய ஆபரணங்கள் வாங்க வேண்டியிருந்தால் இன்று வாங்குவதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு புதிய மருந்துகளை ஏதாவது ஒரு டீலர்ஷிப் எடுப்பதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. அதை சார்ந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ், அதாவது புதிய மருந்து தொழில்களில் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று சந்திராஷ்டமம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் செய்வது அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலை மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் சுப பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், விவசாயம் சம்பந்தமான அனைத்து வேலைப்பாடுகள் செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்கள் பயன்படுகின்றன. விவசாயம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்கள் செய்வதற்கு இந்த கௌரி நல்ல நேரங்கள் உகந்த நேரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை சார்ந்து செய்யும் வேலைகள் அனைத்திலும் லாபம் தரும் நாளாக இன்று அமையும். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரை, பகல் 2 மணியிலிருந்து 4:30 மணி வரை, இரவு 9 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்று ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று அவரை ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பதாக இருந்தாலும் இந்த சுபகோரை நல்ல நேரங்களில் சந்தித்தீர்களானால் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான காரியங்கள் நடப்பதற்காக ஒரு சூழ்நிலை இன்று அறியப்படுகிறது. இன்றைய மூத்த அதிகாரிகளை சந்திப்பதற்கும், மேலும் இன்று நம்மளுடைய பெரியோரை சென்று ஏதாவது முக்கியமான ஒரு நபரை சென்று ஆசீர்வாதம் வாங்குவதற்கும் இந்த சுபகோரை நல்ல நேரங்கள் பயன்படுகின்றன. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு,
சுக்கிரன், சூரியன், புதன். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், மேலும் 6ஆம் இடத்தில் கேது பகவானுடன் சேர்ந்திருப்பதாலும், இன்று உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதாலும், இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் சிறு முயற்சிகளின் பேரிலேயே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் உங்களுடைய நண்பர்கள் மூலம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. தொழில் சார்ந்து சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு புதிய தொழில் நுட்பங்களை கையாளுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் உத்வேகத்துடனும் கொஞ்சம் அறிவார்ந்த முயற்சியுடன் பேரிலேயே முயற்சி செய்தால் மட்டுமே இன்று வெற்றி தரும் நாளாக அமைகிறது. இன்றைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையை பொறுத்தவரை சிலருக்கு வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்த அளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத மனசஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று வெளிவட்டாரங்களை பொறுத்தவரை முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. நீங்க கம்மன் இருந்தா கூட உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசுவாங்க. பேசும்போது அவர்கள் மூலம் சில பொருள்கள் இழப்பு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க செல்றீங்கன்னா கூட செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது பேச்சுவார்த்தையின் மூலமும், சிலருக்கு ஏதாவது பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக சாதகமான பலன் தருவதாகவே அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பிரத்யோக தாரையில் கொஞ்சம் விரைய செலவுகள் எதுவும் இருக்காது. ஆனா வீண் அலைச்சல்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் முக்கிய ஒரு நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த நபர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் சிலருக்கு கடன் பிரச்சனைகளால் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு நீங்க கடனை கட்டிட்டீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீங்கள் வெளியூர் வெளிநாடு எதிர்பார்த்த சில வாடகை பணம் குத்தகை பணம் இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் பயணங்கள் மேற்கொள்வது அவசியமாகிறது. இந்த சாலை விதிகளை பயன்படுத்தி சாலை பாதுகாப்பு விதிகளை பயன்படுத்தி பயணம் செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் அமையும். மேலும் இரவு நேர பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. விவசாயிகளை பொறுத்தவரை சிலருக்கு இந்த கால்நடைகள் மூலம் பண்ணை தொழில் கால்நடைகள் மூலம் சிலருக்கு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். சிலர் ஏதாவது விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் டிராக்டர் ட்ரில்லர் போன்ற விவசாய கருவிகளை கொஞ்சம் பயன்படுத்தும் போது நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் கவனமுடனும் நிதானத்துடனும் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் பாதுகாப்புடனும் விழிப்புணர்வுடன் செய்தீர்களானால் இந்த சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த
கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும், இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சிலருக்கு உத்வேகத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. வாழ்க்கை துணைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. தந்தையாரின் மூலம் சிலர் ஏதாவது ஒரு ஆரோக்கிய ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமைகிறது. இன்று ஏதாவது பழைய பாகிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று வசூலாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு போய் காசு கேட்டீங்கன்னா இந்த கடன் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நண்பர்களிடத்தில் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா, ஏதாவது பொருள் உதவி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இன்று புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் அபிவிருத்தி செய்வதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது அமௌண்ட் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம், பொருள் வரவு தன வரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை, தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில் திருமணம் போன்ற மங்களகரமான சுப நிகழ்வுகளை பேச்சுவார்த்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலங்களில் திருமணம் நடத்துவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். சிலர் ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதோ இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இன்று இருப்பதாலும், இன்று நீங்கள் செய்யும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து ஏதாவது பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை, அதை சார்ந்து ஏதாவது ஒரு கமிஷன் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலர் ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குவதோ அல்லது ஒரு நிலம் வாங்குவதாக இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கலானால் அது உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். தாயாரின் மூலம் சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்று சுப போஜனம், அதாவது நல்ல திருப்திகரமான ஒரு விருந்துகளில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள், திருமணம் போன்ற சுப காரியங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து சில மங்களகரமான சுபகாரிய பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் கிரயம் சார்ந்த சில இழுப்பறிகள் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு போய் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சரி பண்றதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது.
நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். மேலும் இந்த பரம மைத்திர தாரை ஆக்டிவேட் ஆகும் போது பண்ணை தொழில்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருக்கிறது. சிலர் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த பரம மைத்திரத்தாரியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இந்த பரம மைத்திரத்தாரையை பொறுத்தவரை ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே வெற்றி பெறும் நாளாகவும் மீதி 50% காரியங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்னைக்கு ஏதாவது கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்த அளவு சுப விரைய செலவாக மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை நீங்கள் இன்று வகுத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாட்டி அந்த அமௌண்ட் வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் சூட்சமமாக இன்று ஒரு யாத்திரக்காரர்களுக்கு முடிந்த அளவு உங்ககிட்ட வெளிவட்டாரங்கள் செல்லும் போது ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்கள் உங்ககிட்ட கையேந்தி ஏதாவது கேட்கும் போது உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்தால் நீங்கள் செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது கோயில்ல திருப்பணிக்கோ அல்லது யாருக்காவது ஒரு டீயோ டிஃபனோ ஒரு நண்பருக்கு யாருக்காவது ஒரு லஞ்ச் வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ ஒருவேளை உணவளிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த காரியங்களை நீங்கள் செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதாலும் உங்களுடைய இன்றைய சித்திரை நட்சத்திரக்கார ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் இன்று நிலம் சம்பந்தமான சிறு முயற்சி எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நிலை சம்பந்தமான வீடு சம்பந்தமான சில மூதாதையர் சொத்துக்களில் இந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது குழந்தைகள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலை பொறுத்தவரை வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் சில முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பழகுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. நீங்கள் பேசும் பேச்சுக்களில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்ப உறுப்பினர்களை பொறுத்தவரை இன்று எல்லோரிடமும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து பயணம் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு கூட நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவது அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. அதாவது நீங்க பேசும்போது எதிர்வினையாக ஏதாவது பேசுனீங்கன்னா சில
சில கலத்திர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அதனால முடிந்த அளவு யாரிடம் வாழ்க்கை துணைவிடையே பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தில் அதாவது ஒரு வயதானவர்களும் வயதில் மூத்தவர்களும் கருவுற்ற பெண்களும் ஏதாவது இருந்தார்களானால் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதை தாரையில். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. சாதகத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோனோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்போ வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலர் ஏதாவது திருமணம் சார்ந்து நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் தள்ளிக்கொண்டே போயிருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பங்கள் போடுவதற்கும் அல்லது விண்ணப்பங்கள் ஏற்கனவே போட்டவர்களுக்கு அரசு சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் இன்று குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இந்த சாதகத்தாரையில் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது வீட்டில் ஒரு நல்ல செய்திகள் நல்ல மங்களகரமான சில ஓசைகள் மங்களகரமான சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக கருதப்படும். மேலும் சிலர் ஏதாவது ஒரு வீண் அலைச்சல்களை மட்டும் குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்த அளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். சிலர் ஏதாவது முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகும் போது பார்த்து பழகுவது அவசியமாகிறது. தேவையில்லாத சில பர்சனல் விஷயங்களை மற்றவர்களிடம் ஒரு 3வது நபரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கும் கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடு செல்வதற்காக ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சில குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்கள் பண்ணீங்கன்னா சிலருக்கு கலத்திர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஒரு சம்பந்தமான பேச்சுவார்த்தை இழுபடியில் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். சிலர் ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று ஒரு வாரிசு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது.
மேலும் ஏதாவது நோய் நொடி இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு முக்கிய பிரமுகரை முக்கியஸ்தரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சிலருக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி நீங்க இன்னைக்கு கடனை கட்டிட்டீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே கேதுவும் சந்திர பகவானும் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் திடீர் முடிவு எடுப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இருந்தாலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு வேலையை இன்று முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையை முடிந்தவரை கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பாதுகாப்பான பயணங்களை செய்வது அவசியமாகிறது. நீங்க பாருங்க, 2 வீலர்ல முன்னாடி போயிட்டு இருப்பீங்க, ரைட்ல சிக்னல் போட்டு லெப்ட்ல திரும்புவாங்க, லெப்ட்ல சிக்னல் போட்டு ரைட்ல திரும்புவாங்க. நீங்க என்னன்னு கேட்டாலும் வேணும்னே உங்களை திட்டுவாங்க. அதனால நீங்க எது இருந்தாலும் சரி, அஃபென்ஸ் டிரைவிங் டிஃபென்ஸ் டிரைவிங் ரெண்டையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக வண்டி ஓட்டி பழகுவதும் அவசியமாகிறது. மேலும் இந்த பயணங்கள் மூலம் சிறு சிறு இடர்பாடுகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த விபத்து தாரையில் இருக்கிறது. முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பெண்கள் ஏதாவது காய்கறி வெட்டினா கூட வீட்டுல காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குழந்தைகளை பொறுத்தவரை ஏதாவது ஒரு கதவுலையோ ஜன்னலையோ கை வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். விவசாயிகளை பொறுத்தவரை விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. சிலர் ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிலருக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று விவசாயிகளுக்கு ஏற்ற லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இந்த விபத்து தாரையில் நீங்கள் பாதுகாப்பு நலன் கருதி எந்த வேலை செய்தாலும் பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் இருப்பதும் அவசியமாகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. வருமானத்திற்கு இன்று அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு பொறுத்தவரை ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய தொழிலில் முதலீடு செய்வதற்கான ஒரு ப்ராசஸ் பிளானிங் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக இன்று அமையும். மேலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு வெளியூரில் இருந்து வர வேண்டிய பணவரவு தனவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று எதிர்பார்த்த இடத்தில் அமௌண்ட் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வெளியூரில் இருந்து வர வேண்டிய பணவரமும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. திருமணம் சார்ந்து சிலர் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் முடிந்தளவு
ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்களும் சில தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது நண்பர்கிட்ட உதவி கேட்டா கூட இன்று உதவி கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதோ தவிர்ப்பதும் அவசியமாகிறது. முடிந்தளவு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏதாவது புதிய வண்டி டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்திலும் இன்று கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. சுப நிகழ்வுகள் இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் கொஞ்சம் நடத்துவதையும் தள்ளி போடுவது அவசியமாகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பிசினஸ் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரமும் ஒரு நல்ல செய்திகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று உருவாகும். மேலும் தந்தையாரின் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் ஒரு கூட்டு தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை சிலர் ஏதாவது சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது குடும்பத்திற்கு தேவையான ஏதாவது பொருள்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே என்று சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன சில வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்று முடிவு பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதாவது பாதியில ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருப்பீங்க, அந்த வீடு சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் நின்று போயிருக்கும், இல்லாட்டி பேப்பர்ஸ் ஏதாவது இல்லாம சில கிரயங்கள் நின்று போயிருக்கும். இன்னைக்கு போய் நீங்கள் முயற்சி செய்தால் அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஏதாவது வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு வீடு பார்க்கிறதோ அந்த நிலம் பார்க்கிறதோ என்று போய் நீங்கள் பார்த்தீர்களானால் பேசினீர்களானால் இந்த பரம மைத்திர தாரையில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. பண்ணை தொழிலை பொறுத்தவரை ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடனை கொடுத்தீங்கன்னா கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருக்கிறது. மேலும் இன்று சிலர் அதாவது வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், சிலர் ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையை பொறுத்தவரை ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இந்த 2ஆம் திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தீர்களானால் அந்த திருமணம் கைகூடுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக 2ஆம் திருமணம் சார்ந்து வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா குழந்தைகள் பேரில் ஏதாவது டெபாசிட் எடுப்பதோ அல்லது
ஒரு நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதோ நீங்கள் செய்தீர்களா அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்லைன்னா அந்த அமௌண்ட் வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக யாத்திரைக்காரர்களுக்கு ஏதாவது உங்களிடம் வந்து ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு கோயில் திருப்பணிக்கோ அல்லது ஒரு முதியோர் இல்லங்களுக்கோ கருணை இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது. அல்லது யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு அன்னதானம் செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு நண்பருக்கு யாருக்காவது ஒரு இதெல்லாம் முடியலைங்க என்னால எதுவுமே செய்ய முடியாது சொல்றவர்கள் ஒரு நண்பருக்கு ஒரு டீ அல்லது டிபன் ஒரு லஞ்ச் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திரத்தாரை. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் கொஞ்சம் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இதன் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். முடிந்த அளவு கடன் வாங்காமல் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த சில நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மேலும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா யாரிடம் பேசினாலும் அதை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு யார் மேல இருக்கிற டென்ஷனும் நீங்க போய் பேசுறீங்கன்னா அவர்கள் எல்லாம் உங்க மேல ஏதாவது பழி திருப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே இன்னைக்கு யாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசும்போது ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்க வேலையை ரொட்டீனா பார்க்க வேண்டிய வேலையை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். மேலும் திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அதாவது நண்பர்கள் மூலம் சிலருக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் மூலம் எங்கேயாவது போனீங்கன்னா உங்க பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது கனரக வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் எதிர்வினை பேச்சுக்கள் ஏதாவது பேசினீங்கன்னா குடும்பத்தில் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில். மேலும் குடும்பத்தில் ஏதாவது வயதில் முதிர்ந்தவர்களும் கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் அவர்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வதும் அவசியமாகிறது. இந்த கேட்டை அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இழுபறியில் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சுபவிரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக உயர்கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது எஜுகேஷன் லோன் அல்லது ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் ஏதாவது முக்கியமான ஒரு தனவரவு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அவருடைய படிப்பு உதவித்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதை சார்ந்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகிறது. அரசு சார்ந்து ஏதாவது புதிய விண்ணப்பங்கள் ஏதாவது ஒரு இடமாற்றங்கள் சம்பந்தமான விண்ணப்பங்கள் ஆகியவை ஆன்லைனில் இன்று பதிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக அமையும் இந்த சாதகத்தாரையில். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று
கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த சாதகத்தாரையில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள், தெய்வங்கள் சார்ந்து பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு இந்த சாதகத்தாரை உகந்த தாரையாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் செஞ்சிருப்பதாலும் நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இழுபறியில் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இந்த திருமணம் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. கூட்டு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பார்ட்னர்ஷிப்புடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும், வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் ஏதாவது அவர்களுடைய நலன் கருதி ஏதாவது ஒரு செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், சுபவிரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்த அளவு அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்த பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு முக்கிய நபரை சந்திக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. அந்த நபர்கள் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்தால் முடிந்த அளவு கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் பேசாமல் இருப்பதும் அவசியமாகிறது. மரியாதை நிமித்தமாக சந்திப்ப நபர்களிடம் கொஞ்சம் அமைதியாகவும் கவனமாகவும் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் சிலர் ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாத சில கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையை பொறுத்தவரை ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இன்று ஒரு நல்ல முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. அதை சார்ந்து மாப்பிள்ளை பார்க்கும் படலம், பெண் பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இவை அனைத்தும் சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரும் நாளாக அமையும். மேலும் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சில விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அப்படி நீங்க ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று இந்த சேமதாரையில் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக அமையும். இன்னைக்கு ஏதாவது கடனை கொஞ்சமாவது கட்டிட்டீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும், மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும், அதற்கான வசதி வாய்ப்புகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை முடிந்த அளவு பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. சாலை விதிகளை மதித்தும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. சாலை விதிகளை மதித்து பயணம் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தி பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. இந்த ஹார்ஸ் ரைடிங் போடுறவங்களும் கொஞ்சம் நிதானத்துடனும்
ஹார்ஸ் ரைடிங் செய்வதும் அவசியமாகிறது. இன்று பொறுத்தவரை அதாவது விவசாயிகளை பொறுத்தவரை பண்ணை தொழிலில் ஏற்ற லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகளால் சிலருக்கு ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். சிலர் ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் கொஞ்சம் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்படியே நீங்க ஒரு பிரச்சனை வந்தா அதை உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலம் நீங்கள் தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. குடும்ப உறுப்பினர்களும் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. முடிந்த அளவு கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. யாரிடம் பேசினாலும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது தொழிலை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நீங்க ஏதாவது ஒரு செலவு செய்து அதாவது பேச்சுவார்த்தையின் மூலம் ஏதாவது நீங்க யாருக்காவது கொஞ்சம் செலவு செய்தால் மட்டுமே அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு அமௌண்ட் யார்ட்டே கேட்டிருப்பீங்க, கேட்ட இடத்தில் வரும் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் புதிய தொழில் சார்ந்து புதிய தொழில் நுட்பங்களை கையாளுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் நுட்பத்தை அறிமுகம் செய்வதற்கும் ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தங்குதடை இருப்பவர்கள் இன்னைக்கு போய் நீங்க பேசுனீங்கன்னா அந்த வரன் முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதை சார்ந்து பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரத்தில். மேலும் திருமணம் சார்ந்து சிலருக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நகை புடவை போன்றவற்றை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இந்த சம்பத்து தாரையில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். தொழிலை பொறுத்தவரை ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வசூலாமல் இருந்த பணம் இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த சம்பத்து தாரையில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையை பொறுத்தவரை வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் திடீர் முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாக இருக்கிறது. யாருக்கிட்டாவது அமௌண்ட் வாங்கினீங்கன்னா அந்த அமௌண்ட் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த ஜென்ம நட்சத்திரக்காரங்களில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க பேசுனீங்கன்னா அது பாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை குறைப்பதற்கான சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு போய் ஏதாவது வண்டி வாகனங்கள் டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் நிலம் சம்பந்தமான சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். குழந்தைகள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் இந்த சந்திராஷ்டமம் இருக்கும் காலகட்டமாக அமைவதால் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. நிலம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. புதிய முயற்சிகள் ஏதாவது செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு முயற்சியில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அந்த முயற்சி நிறைவேறாத ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் செய்யும் காரியங்களில் இன்னைக்கு ஏதாவது பரம மைத்திர தாரை உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நீங்க ஏதாவது இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதாலும் கொஞ்சம் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. பண்ணை தொழிலை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. நிலம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனமுடன் கையாளுவதும் அவசியமாகிறது. சில செயல்களை நீங்க நம்பி போவீங்க, அந்த செயல்கள் அனைத்திலும் உங்களுக்கு நடைபெறாத ஒரு சூழ்நிலை என்று உருவாகும். வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்கிறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் சில காரியங்கள் செய்யும் போது தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையும் பிளஸ் உங்களுக்கு அதோட சந்திராஷ்டமம் நடைபெறும் காலமாக இருப்பதால் முடிந்தளவு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு ஒரு யாத்திரக்காரர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் இன்று அமையும். உதவின்னு யாராவது கேட்டீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா அதுவே இன்று உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமையும் இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று யாரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமுடனும் நிதானமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா அது பாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இந்த சந்திராஷ்டம் முடியும் காலகட்டம் வரை நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலேயே ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் இருப்பதாலும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் இன்று வெற்றி உறுதியாகிறது. இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யாரிடமும் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அறிவார்ந்த முயற்சியாக, அதாவது நேர்வழியில் செய்யும் முயற்சியாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைய வேண்டும். குறுக்கு வழியில் ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அந்த வழியில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்ப உறுப்பினர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய நீங்கள் செய்யும் செயலுக்கும் சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. திருமணம் சம்பந்தமாக நீங்க எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் வருவதாகவே அமைகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் முடிவில் அது வெற்றி உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். இன்று உங்களுக்கு ஆக்டிவேட் ஆவது வதைத்தாரை. இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. ஏதாவது நீங்க கம்மன் இருந்தா கூட உங்களை கோபத்தை தூண்டுவாங்க, நீங்க
அதற்கெல்லாம் எதுவும் பேசாம டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அமைதியான மென்மையான ஒரு அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தினீர்களானால் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், நண்பர்கள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. முடிந்த அளவு நண்பர்களை கூட நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கனரக இயந்திரங்கள் இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்களை இயந்திரங்களை வைத்து வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் இன்று வெற்றி உறுதியாகிறது. குடும்பத்தில் ஏதாவது வயதில் முதிர்ந்தவர்களும் கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் அவர்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சில தடை தாமதங்கள் இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் பேசினீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் நண்பர்கள் மூலம் ஏதாவது கேட்ட இடத்தில் உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் விண்ணப்பிப்பதற்கு இன்று சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். அரசு சார்ந்து ஏதாவது ஒரு புதிய வேலை வாய்ப்பு வேண்டியும் அல்லது ஏதாவது கவுன்சிலிங் வேண்டியும் சிலர் விண்ணப்பிப்பவர்களுக்கு இன்று இந்த சாதகமான தாரையில் நீங்கள் விண்ணப்பித்தீர்களானால் சாதகமான பலன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது அரியர்ஸ் பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த சாதக தாரையில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதிகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.